இப்போ வந்து நம்ம யாருக்கு கடன் கொடுக்கணும் அப்படின்னா, நான் உங்ககிட்ட வந்து ஒருத்தர் 10,000 கடன் கேட்குறாருன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ நீங்கள் உங்கள் மனசில் ஒரு கேள்வி கேட்டுக்கோங்க. உங்ககிட்ட கடன் கேட்குறவர்கிட்ட ஒருவேளை நீங்கள் போய் கடன் கேட்டிங்கன்னா அவர் உங்களுக்கு தருவாரா? கண்டிப்பாக தரமாட்டார். உங்கள் மனசாட்சி மனசுக்கிட்ட கேளுங்க. உங்ககிட்ட ஒரு 10,000 கடன் கேட்குறாருல, அவருக்கு ஏதோ தேவைன்னு சொல்லி உங்ககிட்ட கேட்குறாரு. சரி, உங்களுக்கு ஏதோ உங்களுக்கு ஏதாவது தேவைன்னு சொல்லி உங்ககிட்ட கடன் கேட்குறவர்கிட்ட போய் நீங்கள் போய் கேட்டிருந்தீங்கன்னா அவர் கொடுப்பாரா? கொடுக்க மாட்டார். அப்படின்னா நீங்கள் கொடுக்காதீங்க. உங்ககிட்ட இருந்தாலும் கொடுக்காதீங்க, இல்லைன்னு சொல்லிடுங்க உங்கள் மனசுக்கு. அப்போ யாருக்கு நீங்கள் கடன் கொடுக்கணும்னா, நீங்கள் கேட்டால் யார் கொடுப்பாங்களோ அவங்களுக்கு தான் நீங்கள் கடன் கொடுக்கணும். நீங்கள் கேட்டால் உங்களுக்கு யார் கடன் தர மாட்டாங்களோ அவங்களுக்கு நீங்கள் கொடுக்காதீங்க. இதுதான் கடன் கொடுப்பதில் நாம் பண்ணுற தப்பு. ஒரு நம்பிக்கையான உறவுகளை கடன் கொடுத்தா, அதை கேட்டால் கடன் கொடுப்பாங்க பாருங்கள், அவங்க அந்த உறவுகள் தான் நம்பிக்கையான உறவுகள். அவங்க நம்மளை நம்புகிறாங்கன்னு அர்த்தம். அப்போ அவங்கள தான் நாமளும் நம்பணும். அவங்களுக்கு தான் நம்ம கடன் கொடுக்கணும். நாம் என்ன பண்ணுறோம், கேட்குறாங்கன்னு சொல்லி நம்ம கொடுத்துட்றோம். ஆனால் அந்த நேரத்தில் நாம் ஒரு கேள்வி எழுப்பணும். நம்மக்கிட்ட அவங்களுக்கு தேவைன்னு சொல்லி நம்மக்கிட்ட ஒரு 10,000 5,000 அல்லது கேட்குறாங்க, அதில் 20,000 50,000 கேட்குறாங்க. நம்மக்கிட்ட இருக்குதுன்னு சொல்லி கொடுக்குறோம். அந்த நேரத்தில் நாம் ஒரு கேள்வி எழுப்பணும். இது நமக்குன்னு ஒரு தேவைன்னு வந்தால் அவங்கக்கிட்ட போனால் அவங்க தருவாங்களா மாட்டாங்களா? இல்லை அவங்ககிட்ட இருக்குது, ஆனால் அவங்க இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, அவங்ககிட்ட இப்போ இல்லை, அதனால நம்மக்கிட்ட வந்து கேட்குறாங்க. ஒருவேளை அவங்ககிட்ட நிறைய இருந்தால் கூட நாம் போய் அவங்ககிட்ட பணம் கேட்டால் அவங்க நமக்கு தர மாட்டாங்க. அப்படின்னா நீங்களும் கடன் கொடுக்காதீங்க. உங்கள் மனசே தெரியும் இவங்ககிட்ட போய். இப்போ உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் யாருக்கிட்ட போவீங்க? அவங்க கேட்டால் மட்டும்தான் நீங்கள் கடன் கொடுக்கணும். உங்களுக்கு கடன் தேவைன்னா யாருக்கிட்ட கேட்பீங்களோ அப்போ அவங்க கேட்டால் மட்டும்தான். ஏன்னா அவங்க தருவாங்கன்னு சொல்லிட்டு தான் நீங்கள் அவங்ககிட்ட கேட்குறீங்க. அல்லது உங்களுக்கு ஒரு உரிமை இருக்குது, மற்றவங்ககிட்ட கேட்குறதுக்கு உங்களுக்கு தயக்கமாக இருக்கும். அதனால் யார் தருவாங்கன்னு நினச்சி நீங்கள் யாருக்கிட்ட போய் கேட்குறீங்களோ அவங்க கடன் கேட்டால் மட்டும் கொடுங்க. மற்றபடி நீங்கள் போய் கேட்டால் யார் உங்களுக்கு கடன் தர மாட்டாங்களோ அவங்க வந்து உங்கள்கிட்ட கேட்கும்போது நீங்கள் கொடுக்காதீங்க. இதுதான் வந்து கடன் கொடுப்பதற்கான ஒரு விதிமுறை. நமக்கு யார் உதவி செய்கிறாங்களோ அவங்களுக்கு தான் நம்ம உதவி செய்யணும். நமக்கு யார் உதவி செய்ய மாட்டாங்களோ அவங்களுக்கு நீங்கள் உதவி செய்யாதீங்க. அப்படி நமக்கு யார் உதவி செய்ய மாட்டாங்களோ அவங்களுக்கு உதவி செய்யும்போது தான் திரும்ப நாம் ஒரு உதவின்னு அவங்ககிட்ட போய் கேட்கும்போது அவங்க செய்யாமல் போகும்போது நமக்கு அது ஒரு மிகப்பெரிய அவமானமாகவும் ஏமாற்றமாகவும் கோபத்தையும் அது தருகிறது. நாம் கொடுத்த பணத்தையே அவங்க திருப்பி தர மாட்டேன்றாங்க. பாருங்கள், நீங்கள் வந்து நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா, உங்களுக்குன்னு தேவைன்னு போகும்போது நீங்கள் கடன் கேட்டால் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அவங்களுக்கு நீங்கள் கடன் கொடுக்கக்கூடாது. இன்னும் என்ன பார்த்தீங்கன்னா, நம்மக்கிட்ட தான் வாங்கிட்டு போகிறாங்க கடன், அந்த பணத்தை தான் நம்ம கேட்குறோம், அதையே தர மாட்டேன்றாங்க. எப்படி அப்படிப்பட்டவங்களுக்கு கூட பார்த்தீங்களா? நம்ம யார்கிட்ட கடன் கொடுத்துருங்க பாருங்கள், நம்ம பணத்தை தான் நாம் கேட்குறோம், ஆனால் அதை அவங்க தரமாட்டேன்றாங்க. நாம் கொடுத்த பணத்தை தான் கேட்குறோம், அதையே அவங்க தரமாட்டேன்றாங்க. அப்படிப்பட்டவங்க இப்போ நமக்கு ஒன்று தேவைன்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட போய் கடன் கேட்டால் எப்படி தருவாங்க? நம்ம பணத்தையே நம்மக்கிட்ட தரமாட்டேங்கிறாங்க, நம்மக்கிட்ட வாங்கின பணத்தையே நம்மக்கிட்ட தரமாட்டேன்றாங்க. அப்படிப்பட்டவங்க அவங்க பணத்தை மட்டும் நமக்கு எப்படி கொடுப்பாங்க? நாம் ஒரு கடன் வேணும் அப்படின்னு சொல்லி அவங்ககிட்ட போனால் அவங்க எப்படி கொடுப்பாங்க? அவங்களுக்கு கொடுக்குற அந்த மனப்பான்மையே கிடையாது. அதுதான், நமக்கு கொடுக்கணுங்கிற அந்த மனப்பான்மையே அவங்களுக்கு சுத்தமாக இல்லை. நம்ம பணத்தையே, நம்மக்கிட்ட வாங்கின பணத்தை, அந்த கடன் பணத்தையே அவங்க தரமாட்டேன்றாங்க. அப்படி இருக்கும்போது நாம் போய் அவங்ககிட்ட போய் கடன் கேட்டால் அவங்க எப்படி கொடுப்பாங்க? அவ்வளோ உஷாராக இருக்காங்க. அதனால் கடன் கொடுப்பதில் ரொம்ப தெளிவாக இருக்கணும். நீங்கள் இதில் வந்து ரொம்ப அப்போ தான் நம்ம வந்து ஒரு அமைதியாக வாழ முடியும். நீங்கள் கண்ணா பின்னான்னு கடன் கொடுக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, அப்புறம் என்ன ஆச்சுன்னா அப்படின்னா உங்களால் நிம்மதியாக தூங்க முடியாது. சிலர் வந்து கண்ணா பின்னான்னு கடன் வாங்கிடுவாங்க, கொடுக்க முடியாமல் வாங்கிடுவாங்க. அப்போவும் வந்து அவங்க நிம்மதி போயிடும். அதுபோல் சிலர் என்ன பண்ணுவாங்க, பரிதாபப்பட்டு உலக விவரம் தெரியாமல் கேட்குறவங்களுக்கெல்லாம் கடன் கொடுத்துருவாங்க இருக்கும்போது. அப்புறம் தான் அது திருப்பி வாங்க முடியாமல் அது ஒரு அவமானமாக மனசில் எப்போவுமே இருக்கும். அவமானமாகவும் கோபமாகவும் மனசுக்குள்ளே இருக்கும். அது ஒரு அவமானப்பட்ட மாதிரி தான், ஏமாந்து போன மாதிரி தான். நம்மளை ஏமாற்றிட்டாங்க, நமக்கு தெரிஞ்சவங்க தான், நம்ம முன்னாடி தான் இருப்பாங்க, நமக்கு உறவினர்கள்ன்ற பேரில் சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனால் நம்மகிட்ட இருந்து அவங்க கடன்கிற பேரில் நம்மகிடம் இருந்த பணத்தை அவர்கள் பறித்து கொண்டார்கள், திருடர்கள். ஆனால் நம்ம அவங்ககிட்ட பேச வேண்டியிருக்கு. இதுவே நீங்கள் ரோட்டில் ஒரு திருடர், ஏதாவது பஸ் ஸ்டாண்டில் ஒரு திருடர் உங்கள் பணத்தை பிடிச்சாங்கன்னா நீங்கள் அவங்கள்ட்ட சண்டை போடுவீங்க, தர்மடி கொடுப்பீங்க. உங்கள்கிட்ட இருக்கிற 10,000 பிடிக்கிட்டு ஓடுறாருன்னு வச்சுக்கோங்க, அவங்கள பிடிச்சி தர்மடி கொடுப்பீங்க. பிடிக்கிறக்கா ஓடுவீங்க, போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணுவீங்க. ஒருவேளை பிடிச்சாச்சுன்னா பயங்கர அடி அடிப்பீங்க. ஆனால் இந்த உறவினர்ன்ற பேரில் இவங்க என்ன பண்ணுறாங்க, நம்மகிட்ட இருக்கிற பணத்தை
கடன்கிற பேரில் திருடிட்டு நம்மக்கிட்டே உட்காந்து பேசுவாங்க. ஆனால் நம்மளால் அவங்கள அடிக்க முடியாது. அதான் இப்போ. ஆனால் அதே நேரத்தில் அந்த கோபங்கிறது ஒரு திருடர்கள் மீது நமக்கு வருகிற கோபம், யாருன்னே தெரியாதவங்க நம்ம பணத்தை திருடும்போது அவங்க மேலே நமக்கு வருகிற கோபம் இருக்குல்ல, அதே கோபம் இந்த மாதிரி கடன்கிற பேரில் நம்ம பணத்தை உழைப்பை பிடுங்குறாங்க பாருங்கள், பிடிங்கிட்டு திருப்பி தராமல் ஏமாத்துறாங்க பாருங்கள், அவங்க மேலே நமக்கு ஒரு கோபம் இருக்குது. ஆனால் அவங்கள நம்ம எதுவுமே செய்கிறதில்ல. ஆனால் அவங்க அதே நேரத்தில் அந்த கோபத்தை நம்ம இழந்துடக்கூடாது. அவங்க நம்மளை ஏமாற்றிட்டாங்கன்னு சொல்லிட்டு நாம் மற்றவங்கள ஏமாற்றக்கூடாது. அதுதான் மிக முக்கியமான ஒன்று. நாம் நேர்மையாக இருக்கணும் என்னதான் இருந்தது. அது அதனால் கடன் கொடுப்பதில் உஷாராக இருக்கணும். நாம் கேட்டால் யார் கடன் தருவாங்களோ அவங்களுக்கு தான் கடன் கொடுக்கணும். அந்த மாதிரி தான் கொடுக்கணும். நம்மக்கிட்ட வாங்கின பணத்தையே நம்மக்கிட்ட தராதவங்க, அப்போ நாம் கேட்டால் மட்டும் அவங்க பணத்தை ஒரு கடனாக கேட்கும்போது அவங்க பணத்தை எப்படி கொடுப்பாங்க? இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு நம்ம விழிப்போடு இருக்கணும்.